இன்றைக்கி எங்கள் வீட்டு லன்ச் என்னென்னு பார்த்துடலாங்களா? முட்டை ஆம்லேட்டு தான். 2 போட்டிருக்கேன். ஏன்னா ஒன்று ஹஸ்பண்டுக்கு, ஒன்று பையனுக்கு. இப்போ அவங்க தான் சாப்பிட போகிறாங்க. அதனால் நம்ம அப்புறமா பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். அதோட சாப்பாடு பாப்பாவுக்கு ஆல்ரெடி ஊட்டிட்டேன். இன்றைக்கி சாம்பார் வச்சுன்றதுனால பருப்பு எடுத்து கொஞ்சமாக நெய் விட்டு பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டேன். அதோடு சுடு தண்ணி, சீரக தண்ணி. எப்போவுமே இப்போலாம் சீரகம் தான் வைக்கிறேன். டாக்டர் சொல்லியிருக்காங்க இஞ்சி அவ்வளோவா வேணாம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சீரக தண்ணி, சாம்பார், கோஸ் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான், ஒரு வேளைக்கு தான், அதனால் போதும் இது. நாங்கள் 4 பேர் தான் இருக்கோமா. பாப்பாவுக்கு பருப்பு கொடுத்துட்டேன். ஸோ கோஸ் சாம்பார் தான் வீட்டில். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்கேன் லன்ச்சு. பொரியல் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, அதை நான் காட்ட மறந்துட்டேன். அதோடு பப்படம். சாம்பார்னாவே உருளைக்கிழங்கு தான் வைக்கிறேன் இப்போலாம் அதிகமாக, பசங்க சாப்பிட்றாங்கன்னுட்டு. ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக கொஞ்சம் உருளைக்கிழங்குக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாவது கருணக்கிழங்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அதோடு நாங்கள் கொஞ்சமாக தான் எடுக்கிறேன் அப்பளம். விலைவாசி பத்தலை, அதான்.